வீட்டை பார்க்கலான்னு வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்காம போக மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான வீடுங்க. அதுவும் 2 வீடுங்க ஒரே மாதிரி பக்கத்துலயே அமைஞ்சிருக்குங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து சைட்ல கிழக்கு மூணாத்தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பக்காவான வீடுங்க. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு முறை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்காம போக மாட்டீங்க. நீங்க இன்ட்ரோல இன்னைக்கு 2 வீடு பார்த்துருப்பீங்க. அந்த வீடு 2மே சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதைத்தான் நம்ம வீடியோவுக்கு கிளம்பிட்டோம். அது நம்ம ஃபுல்லாவே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்றோங்கிறத இன்னைக்கு லாகா பார்க்க போறீங்க. வாங்க என்னன்னு பார்த்து வந்துருவோம். நம்ம அவனாசி வழியா போனோம்னாத்தான் இந்த வீட்டுக்கு பக்கமா காமிக்குது மேப்ல. அவனாசி போயிடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம்ங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் காமிக்குது மேப்ல. கிளைண்ட்டும் கூப்பிட்டாங்க. கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குங்கக்கா வந்துடும்னு சொன்னோம்ங்க. வாங்க நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே பேசலாமுங்க. வீட்டுக்கு பக்கத்துல எல்லா வசதியும் இருக்கும் போல இருக்குதுங்களா. காய்கறி கடை, பெட்ரோல் பங்கு, பேக்கரி எல்லா வசதியுமே இருக்குது போங்க. பைபாஸ்ல ரொம்ப பக்கத்துலயே இருக்குங்க வீடு. ஒரு 700-800 மீட்டர்லயே பைபாஸ்ல நம்ம வீடு வந்துருச்சுங்க. அவ்வளோதான், ஒரு 100 மீட்டர்ல நம்ம வீடு வந்துடுது. இன்னும் முன்னாள் கல்லு மண்ணெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. ரோடு பரவாயில்ல, நல்லா பெரிய ரோடா தான் இருக்க மாட்டிருக்கப்போ. பரவாயில்ல, நல்லா காம்பவுண்ட் எல்லாம் போட்டு நீட்டா கேட் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. சைட் எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. வீட்டுக்கு முன்னாலேயே வந்துட்டோம். சரி, ஆஃபீஸ் சாவி வாங்கிட்டு போயிடலாம்னாங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கிற சாவி வாங்கிட்டு வந்துடலாம்ட்டு சைட்டுகளும் அட்டகாசமா போட்டு வச்சுக்கிறாங்க. நல்லா பெரிய பெரிய ஆளுங்க தான் இருக்கிறாங்கடோ. சைட்டு ஃபுல்லாவே சாவி கொடுத்துட்டாங்க. 2 வீடும் ஒரே மாதிரி தானா. ஒரு வீட்டுக்கு டைனிங் ஹால் பெருசாக இருக்கும், ஒன்று ஸ்டோர் ரூம் பெருசாக வரும். 2ம் ஒரே மாதிரி தான். ஸ்கொயர் ஃபீட் மட்டும் வித்தியாசமாக இருக்கும்னாங்க. ஒன்று 4100 ஸ்கொயர் ஃபீட்டு, இன்னொன்று 4600 ஸ்கொயர் ஃபீட். 2 வீடுமே பார்க்குறோம். 2 வீடுமே சேல்த்து இருக்கு. அப்படியே 2 வீடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுவும் பக்கத்துலயே இருக்குது. அட்டகாசமான வீடாக இருக்குதா. அண்ணன் தம்பியில் 2 பேர்த்துக்கு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அட்டகாசமாக இருக்குது. 2ம் ஒரே மாதிரி இருக்குது. அது வடக்கு மூணா இருக்குது சைட்டுக்கு, கிழக்கு மூணு வீடுங்க. முன்னாடியெல்லாம் தார் ரோடெல்லாம் அட்டகாசமாக பெருசாக போட்டு வச்சுக்கிறாங்கடோ. மெயின் ரோட்லேருந்து இது வரைக்கும் ஒரே மாதிரி 40 அடி தடம் போட்டு வச்சுக்கிறாங்க. அடங்கொக்கா மக்கா இந்த சைட்டுக்குள்ளே எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாக தான் இருக்குதுடோ. எல்லாருமே கோடீஸ்வரர் இருக்கிற ஏரியா பாட்டாக்கு. கார்னர் சைட்டு வேறு இந்த வீடு. 2 பக்கம் ரோடு வந்துடுதுடா. மாப்பிள்ள நல்லா ரோடெல்லாம் பாரு 40 அடிக்கு நல்லா விசாலமாக போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த மூலையிலேருந்து அந்த மூலை வரைக்கும் நல்லா படுத்து உருள மாட்டாக்குது. ஏன்டா மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி போடலாமா? ஆமா பாருண்ணா, நல்ல ஏரியாடோ. அண்ணன் தம்பிக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னு இந்த வீட்டை வாங்கிக்கலாம். 2ம் ஒரே மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே இருக்குது. தலைவாசல் 2மே வடக்கு மூணா வருது, கிழக்கு மூணா வீடுங்க. டோர் ஓப்பன் பண்ணி முதல்ல உள்ள எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். சாவி இது இல்லையா? திறந்துடல. சாவி கொத்த ஒரு மூலியே இருக்குது. இதோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட தான். முன்னாள் நல்லா 3-4 கார் நிறுத்தலாம் மாட்டாக்குது. அவ்வளோ பெருசாக விட்ருக்குறாங்க போட்டிக்கோ. தென்னையும் கூட ஜம்முன்னு கட்டி வச்சுக்கிறாங்க. நல்ல பார்க்கிங் டைல் ஜம்முன்னு இருக்குது. போர் இருக்குது. பெரிய நிலத்தொட்டி. தண்ணிக்கு இன்னுக்குது. தண்ணிக்கு எந்த பஞ்சம் வராது. வீட்டுக்குள்ளே வந்தோம்னா நல்ல பெரிய சைஸில் ஹால் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஜம்முன்னு பண்ணிக்கிறாங்க. குறையணும்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இதுக்குள்ள வெளிச்சு வர மாதிரி நல்லா ஜம்முன்னு பண்ணிக்கிறாங்க பாரு. 3 பக்கம் ஜன்னல் வச்சு சூப்பராக வேலை. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற முதல் பெட்ரூமு. நல்லா ஜம்முன்னு பண்ணிக்கிறாங்க. நல்லா டைல்ஸு லைட்டிங் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பாத்ரூம் நல்லா அட்டகாசமாக டபுள் டோர் விண்டோ போட்டிருக்கிறாங்க. கொசுவோல தனியாக, கிளாஸ் தனியாக போட்டிருக்கிறாங்க. வர்றோம் மாப்பிள்ளை 2வது பெட்ரூம் கீழே இருக்கிறதில்ல. இந்த பெட்ரூம் அந்த பெட்ரூம் ஒரே சைஸ். பிரமாதமாக வேலை செஞ்சுக்கிறாங்கடா. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நல்ல பிராண்டட் ஐட்டமாக தான் போட்டிருக்கிறாங்க. டாய்லெட் யூஸ் பண்ணுற ஃபிட்டிங்ஸு, ஒயரிங்கு எல்லாமே பிராண்டு தான். பரவாயில்ல, கொடுக்குற காசுக்கு நல்லா தகுந்த மாப்பிள்ளை. நல்லா கெட்டியாக போட்டிருக்கிறாங்க.
சாமி ரூமுக்கு 2 பக்கம் கண்ணாடியெல்லாம் போட்டு நல்ல மரமெல்லாம் ஜம்முன்னு போட்டு பண்ணிக்கிறாங்க டோர். கைப்பிடியெல்லாம் நல்லா விநாயகர் ஜம்முன்னு அட்டகாசமாக பண்ணிக்கிறாங்க. நல்ல பெரிய சைஸ்ல இருக்குது. ஓ கபோர்டு வந்து லைட்டிங்க எல்லாம் பிரமாதம். ஓ இங்கே ஸ்டோர் ரூம் ஏரியா கூட வந்துருக்கா. கபோர்டு ஒர்க்கெல்லாம் அட்டகாசமாக பண்ணிக்கிறாங்க. கிச்சனுக்குள்ள டோர் கூட வச்சுக்கிறாங்களா இங்கே. ஓ சூப்பராக கபோர்டு ஒர்க்கெல்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணிக்கிறாங்க. தண்ணிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கே ஒரு டோர் நல்லா பெரிய சைஸ்ல வச்சுக்கிறாங்க. ஸ்டோர் ரூம் நல்லா பெருசாவே கொடுத்துக்கிறாங்க. என்ன பொருள் வேணும் நல்லா வாங்கி அடிக்க வச்சுக்கிறாங்க. அப்படியே வெளியில என்ன பண்ணிக்கிறாங்க. சரி கீழே எல்லாம் ஜம்முன்னு இருக்குது. வா மேலே எப்படி வேலை செஞ்சுக்கிறாங்க மாட்டு வரலாம். ஸ்டெப்ஸ்க்கெல்லாம் ஜம்முன்னு கிரானைட் போட்டு பக்காவாக பண்ணிக்கிறாங்களோ. நல்லா கிரில் போட்டு இது போட்டு சூப்பராக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம். ஓ இங்கே ஒரு சின்ன ஹாலாட்டா வந்துட மாட்டேங்குது. பரவாயில்லையப்போ நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாங்க ஒர்க்கெல்லாம். நம்ம 3வது பெட்ரூம் பார்க்குறோம். ஜம்முன்னு இருக்குது. ஆனால் எல்லா பெட்ரூம் நல்லா பெருசாக பண்ணி போட்டாங்க. ஆனால் இந்த பெட்ரூம் கபோர்டு டிவி யூனிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. ஓ இது மாஸ்டர் பெட்ரூம். ஓ இங்கே வார்ட்ரூப் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்கடா. எல்லா பாத்ரூம் ஒரே மாதிரி நல்லா பெருசாக கொடுத்துட்டாங்க. நல்லா வசதியா. இந்த ரூமுக்கு இந்த ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்களாட்ருக்கு எக்ஸ்ட்ரா. மாப்பிள்ள இது 4வது பெட்ரூமு. இந்த பெட்ரூம் எல்லா பெட்ரூம் சைஸும் பெருசாக தான் இருக்குதுடா. பாத்ரூம் அதே மாதிரி தான் மாப்பிள்ள. எல்லா பாத்ரூம் மாதிரி இது பெருசாக தான் இருக்குது. எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்ல பிராண்டட் ஐட்டமாக தான் போட்டிருக்கிறாங்க. மாப்பிள்ள 2 ஜிகனத்துக்கு அட்டகாசமாக பண்ணிக்கிறாங்கடா. சூப்பரான டோர். லாக் நல்லா ஜம்முன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. அருமையான டோர். நல்லா தேக்கு மரமாக இருக்குது. மாப்பிள்ள போட்டிகளும் நல்லா பெருசாக தான் போட்டிருக்கிறாங்கடோ. அது கல்லுகளெல்லாம் ஜம்முன்னு பதிச்சு அட்டகாசமாக இருக்குது. மேலே ஃபுல்லாகவே காங்கிரீட் போட்டுட்டாங்க. ஒரு விசேஷம் பண்ணுறோம்னா நல்லா இங்கேயே சோறு தண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. சைடில் வேறு நல்ல கிரில் எல்லாம் போட்டு பட்டாசாக வேலை செஞ்சுக்கிறாங்க. சைடில் நல்லா கிளாஸ் போட்டு பக்காவாக இருக்குது. இல்லை இது பார்த்தனால விலாசமும் ஊரெல்லாம் அரை படிக்கட்டுன்னு நினச்சுட்டா. ஆனால் இரும்பு படிக்கட்டு அவ்வளோ லுக்காக பண்ணி வச்சுக்கிறாங்கடோ. ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இரும்பில் நல்லா ஜம்முன்னு போட்டு வச்சுக்கிறாங்க மாப்பிள்ளையோ. அட்டகாசமாக இருக்குது. ஓ மேலே நல்லா சுருக்கி இருக்கையெல்லாம் போட்டு பக்காவாக வச்சுக்கிறாங்க. சின்டெக்ஸ் 2 வச்சுக்கிறாங்க. ஓ ப்ரெஷர் பம்பு கூட ஒன்று வச்சுக்கிறாங்க மாப்பிள்ள. தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லா ரூம்லேயும் ஒரே வேகத்தில் வரும். நல்ல ஜம்முன்னு ஒரு ஏரியாவில் அமைச்சிக்குது வேறு. பைப் செட்டிங்கெல்லாம் பேர் நல்லா 1.5 இன்ச் பைப்பு 1 இன்ச் பைப்பு நல்லா பெருசு பெருசாக போட்டிருக்கிறாங்க. நல்லா ஜம்முன்னு வேலை செஞ்சுக்கிறாங்கண்ணா. ஏரியா நல்லா ஏரியா. எல்லா கட்டடம் பெருசு பெருசாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலும் அந்த கட்டடம் ஜம்முன்னு தெரியுது. அங்கேருந்து பார்த்தாலும் அந்த கட்டடம் ஜம்முன்னு தெரியும். சுற்றியுமே வாழைக்காட்டுக்குள்ளே வந்துருக்குது வீடு. நல்லா அமைதியான ஏரியாவாக இருக்குது. அதுவும் பைபாஸுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துருதுரோ. அதை டெம்போல ஏரியாவில் பக்கத்துலேயே போகுது. அது என்ன ஒரு 200 மீட்டர் தான் வர மாட்டேங்குது பைபாஸ்லேருந்து இங்கே. இந்த லைம் ரோடு இந்த லைம் ரோடு இந்த லைம் ரோடு வீட்டுக்கு 3 பக்கம் ரோடுறோ. அருமையான வீட்ற மாப்பிள்ள. லாண்ட்ரி ஏரியா தனியாக வந்துடுறீங்க.
சைடுலயே நல்ல கார்டன் செட்டப் பக்காவா கொடுத்துக்கிறாங்க. பூச்செடியெல்லாம் ஜம்முன்னு வச்சுக்கிறாங்கடா. இது கிச்சன் கார்டன் ஏரியாவா? மாப்பிள்ள பெருமாநல்லூர்லேருந்து ஒரு இளநீ குடிக்கலாம்னு இளநீ கடை தேடிட்டே இருக்கிறேன். அவனாசி வந்துட்டோம், ஒரு இளநீ கடையவே காணும். அவனாசி வந்துட்டோம், அவனாசி தாண்ட போகிறோம். 100 மீட்டருக்கு ஒரு டீ கடை வேணா இருக்குது. இளநீ கடை ஒன்றுமே காணும் மேடா. வேண்டாம் மாப்பிள்ள, ஏதாவது இளநீ கடை வந்தா பார்த்து சொல்லு. என்ன மச்சான், ஏதோ கழுத்துலயும் கையிலையும் காலில தாங்க பரதநாட்டியம் ஆடுதா? நகைக்கடை வாங்க வந்தா ஏதோ அவனாசியில் இருக்கிற நகைக்கடை பூரா வாங்கி போடலன்னு வந்தீங்களா? கையு காலு கழுத்து மூக்கு எல்லாமே தங்கமா கிடக்குதே மச்சான். இல்லைங்க மச்சான், ஒரு இளநீ சாப்பிடலாம் நிறுத்துறீங்களா? இளநீ குடிக்கிறீங்களா? பூராமே பூரா நகையா கிடக்குது. குடிங்க, நானே கொடுத்துக்கிறேன். இந்த மச்சான் உடனே குடிங்க. அடே இது ரோடு ஏகலம் பூரா குறிஞ்சியாட்டு விட்டாங்க. மொய் 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 போயிட்டு இருக்கு. அவர் ஒருத்தர் வேற குறுக்குள்ள ஓட்டுறாரு. ஆனா நல்ல உரம் மாப்பிள்ள. நேற்று ஒரு கமெண்ட் ஒன்று தம்பி எடுத்து அனுப்பிச்சு விட்டேன். என்னடான்னு கேட்டேன். நீ பாடுறா, நீயே ஓப்பன் பண்ணி பாடுறான்னா. சரி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நீங்கள் ஃபோனே எடுக்கிறது இல்லை, உங்களுக்குன்னு லட்சமாக சம்பாதிக்கிறீங்க, ஃபோன் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு போட்டிருந்தாப்புல. அவர் என்ன நேரத்தில் கூப்பிட்டுருந்தாப்புல என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம ஃபோன் எடுக்கக்கூடாதுங்கிறக்கெல்லாம் இல்லை, தெரியாமல் போயிருக்கு. ஒரு காலையில் கிளம்புனோம், 2 வீடு ஒன்று இருக்குது, வீடியோ விட்டு வரலாம்ட்டு. பொழுதே ஆகிப்போச்சு, ஒன்றும் சோறு தண்ணியும் கூட இல்லை. ஒரே ஒரு இளநீ குடிச்சோம்டா. ஆனால் இப்படி சொல்கிறாங்க, காலையில் போனால் பொழுது ஆகி போகுது. ஒரு இடத்துக்கு காலையில் போனால் பொழுது ஆகி போகுது. இந்த சுற்றுனாத்த அதுவும் எல்லா வியாபாரமும் ஆயிரும்னாடா சொல்ல முடியும். அவர் வந்து பார்க்கணும், அவங்களுக்கு பிடிக்கணும், அப்புறம் ரேட் ஒத்து வரணும், அவி பணம் காசு ரெடி பண்ணணும், இவியலுக்கு ஒத்து வரணும். இத்தனை வேலை இருக்குது. இன்னைக்கு வேறு 200 கிலோமீட்டர் சுற்றியாச்சு. இப்போ காலையிலேருந்து பொழுது சாஞ்சிருது. ஒவ்வொருத்தர் கமெண்ட்லேயும் போடுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா வேலையும் கஷ்டம் தானே மாப்பிள்ள, எந்த வேலையும் ஈஸியெல்லாம் கிடையாது. அவியவி செய்கிற வேலை அவியவிலுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம சுற்றினாத்தான் நம்மளுக்கு, நம்மளே பார்த்துக்கு அப்படியே சொன்னேன், சுற்றி பார்த்தா தான் தெரியும்னு. ஆனால் சுற்றினாத்தானே காசு, இதெல்லாம் தெரிஞ்சுதானே அப்புறம் நம்ம தொழிலுக்கே வந்துருக்கிறோம். அவி என்ன சூழ்நிலையில் அவி போன் அடித்தாங்களோ, நம்ம என்ன சூழ்நிலையில் இருந்தோமோ, அவி சூழ்நிலையும் நம்மளுக்கு தெரியாது, நம்ம சூழ்நிலையும் அவளுக்கு தெரியாது. இருக்கிறதா விட்ற மாப்பிள்ள, அனுசரிச்சு போக வேண்டியது, வாழ்க்கை அப்படியே ஓட்ட வேண்டியது. நம்ம சுத்தினாத்தான் அப்புறம் நம்மளுக்கும் காசுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுதானே வந்திருக்கிறோம். வீட்டுக்கே வந்தாச்சு. பக்கமா 9 மணிக்கு கிளம்பணும், மணி 3 ஆகிப்போச்சுடா. ஓடு வந்து சேர்றக்கு.